நடத்துகின்ற வல்ல கடவுளே, இந்த நாளிலும் கூட உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்ப்பதற்கு நீர் எங்களுக்கு தந்த உம்முடைய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் உம்மை தொழவும் உமக்கு நன்றி கூறவும் உம்மை நோக்கி எங்கள் தேவைகளுக்காக மன்றாடவும் நீர் தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தை பயனுள்ள விதத்திலே நாங்கள் பயன்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ உதவி செய்ய வேண்டும் என்று உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். சபை கூடி வராத இந்த நாளிலும் எங்கள் ஐக்கியத்திற்கான வாய்ப்புகள் இல்லாத இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உடைய கிருபையை எங்களுக்கு தாரும். இந்த மனமகிழ்ச்சி நாளை நாங்கள் வீட்டில் இருந்தபடியே அனுசரித்தாலும் ஆண்டவருடைய கிருபையை தந்து மீண்டும் உங்களுடைய ஆலயத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகளை எங்களுக்கு இன்னும் அதிகமாய் தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவே வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். போற்றிடு ஆன்மமே சிருஷ்டிகர்த்தாவாம் வல்லோரை, ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானோரை. கூடிடுவோம் பாடிடுவோம் பரனை, மாண்பாய் சபையாரெல்லோரும். போற்றிடு யாவையும் ஞானமாய் ஆளும் நீரானை, ஆற்றலாய் காப்பாரே தாம் செட்டை மறைவில் தாமாய் தீந்திடுவோம். இன்று நாம் வேண்டும் எல்லாம் யாரும் அவர் அருளீவாம். போற்றிடு காத்துணை ஆசீர்வதிக்கும் பிரானை, தேற்றியே தயவால் நிரப்புவார் உன் வாழ்நாளை. பேரன்பராம் பராபரன் தயவை சிந்திப்பாய் இப்போதே போதும். போற்றிடு ஆன்மமே என் முழு உள்ளமே நீயும், ஏற்றிடும் கர்த்தரை ஜீவ ஈராசிகள் யாவும். சபையோரே சேர்ந்தென்றும் சொல்லுவீரே, வணங்கி மகிழ்வாய். ஆமென். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் யோவான் 20:24 முதல் 29 முடிய. யோவான் 24:29 முடிய. இயேசு வந்திருந்தபோது 12 ஒருவனாகிய திதிமோ எனப்பட்ட தோமா என்பவர் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளை ஆணிகளால் உண்டாக்கப்பட்ட காயத்தில் நான் கண்டு அதன் காயத்தில் என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலேயே போட்டால் ஒழிய
விசுவாசிக்க மாட்டேன் என்றார். மறுபடியும் 8 நாளுக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தனர். அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலேயே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தமாயிருந்து, என் ஆண்டவரே என் தேவனே என்றார். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்றார். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரு, கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரு, சகலத்தையும் செய்ய வல்லவரை நீர் நினைத்தது தடைபடாது, சகலத்தையும் செய்ய வல்லவரை நீர் நினைத்தது தடைபடாது, அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே, அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே, நாளை நாளுக்காக கவலை வேண்டாம், காலத்தை கவனி என்றே, நாளை நாளுக்காக கவலை வேண்டாம், காலத்தை கவனி என்றே, ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி பதில் அளித்தீர், ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி பதில் அளித்தீர், கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரு, கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரு. தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் கொலோசியர் 1 அதிகாரம் வசனங்கள் 15-21 வரை. பக்கம் 275. அவர் தரிசனமான தேவனுடைய தர்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிலும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராக்கவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்னிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் முடிந்தது. வாழ்வழிக்கும் அல்லல் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் எவருமே எதிர்பார்த்திராத ஒரு விதமான அசாதாரணமான சூழலுக்கு மத்தியிலே நம்முடைய வாழ்க்கையானது நகர்ந்து செல்கிறது. இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மீது கொண்டுள்ள பற்றுறுதி நம்மை உறுதியாக்கட்டும், தொடர்ந்து நம்மை நேர்த்தியான பாதைகளில்
நடத்தி செல்லட்டும். இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு கிறிஸ்துவே ஆண்டவரும் இறைவனும் என்று அறிக்கையிடுதல். Affirmation of Christ as Lord and God. கிறிஸ்துவே என் ஆண்டவர், கிறிஸ்துவே என் கடவுள், அவரே எல்லாம் என்கிற தலைப்பின் அடிப்படையிலே இந்த நாளிலே நமக்கு தியானத்தின் பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. F.B. மேயர் என்று சொல்லப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற பாப்டிஸ்ட் பிரசங்கியார் இங்கிலாந்து தேசத்தில் வாழ்ந்து வந்தார். லண்டன் மாநகரத்தில் இருக்கிற கிரைஸ்ட் சர்ச் என்கிற ஆலயத்தின் போதவராகவும் அவர் இருந்தார். தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணித்த விதத்தை குறித்து அவர் கூறும்போது அவர் இவ்வாறாக சொல்லுகிறார்: ஆண்டவரே, என்னுடைய வாழ்வின் எல்லா அறைகளையும் நீர் ஆட்சி செய்யும்படி உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். எல்லா அறைகளையும் அதன் சாவிகளையும் உம்மிடத்தில் தருகிறேன். நீர் என்னை ஆட்கொள்ளும். ஆயினும் ஒரே ஒரு அறையை மாத்திரம் நான் என்னுடைய தனிப்பட்ட முறைகளை பயன்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தாராம். நாட்கள் நகர்ந்தன. அவருடைய ஊழியத்திலே அல்லது அவருடைய வாழ்விலே பெரிய அளவிலே ஒரு மலர்ச்சி இல்லை, ஒரு கனி நிறைந்த வாழ்வு இல்லை, ஒரு நிறைவு இல்லை, ஒரு சுபிட்சம் இல்லை. அவருக்கு ஒரு விதமான ஒரு குழப்பம், ஒரு விதமான சலனம் ஏற்பட்டது. ஏன் இவ்வாறு நிகழ்கிறது? அவரிடத்துல ஆண்டவர் பேசினாராம்: நீ உன்னை என்னிடத்துல முழுமையாக அர்ப்பணிக்கவில்லை. உன்னுடைய இரட்சகராக மாத்திரம் நீ என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். ஆனால் நானே உன் வாழ்வின் ஆண்டவர், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்வின் ஆண்டவர், உன்னுடைய பொது வாழ்க்கையின் ஆண்டவர், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு வலியுறுத்தினாராம். அப்போதுதான் தன்னுடைய குறைகளை உணர்ந்து, ஆண்டவரே என்னை மன்னியும், இதோ இப்பொழுது என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன். நீரே என் எஜமான், நான் உன்னுடைய பணியார், நான் உன்னுடைய அடிமை என்று சொல்லி எனக்கு எந்த உரிமையும் இல்லை, நீர் என்னை ஆண்டு கொள்ளும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தாராம். அவர்தான் பின்னாட்களே இவ்வாறாக சொல்கிறார்: இஃப் he is not Lord of all, then he is not Lord at all. என் வாழ்வின் எல்லாவற்றுக்கும் அவர் ஆண்டவராய் இல்லாவிடில் அவர் என் ஆண்டவராக இருக்க முடியாது. If he is not Lord of all, then he is not Lord at all. பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இயேசுவானவர் எந்த இடத்திலே இருக்கிறார்? நம்முடைய வாழ்வின் முழு அதிகாரமும் உடைய கரத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதை குறித்து நாம் ஒரு சிறு தியானத்தை செய்து நிறைவு செய்ய இருக்கிறோம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 24 29 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். மற்ற நற்செய்தியாலிருந்து யோவான் ஒரு வித்தியாசமான ஒரு சூழலை இங்கே கையாளுகிறார். உயிர்த்தெழுந்த அந்த சம்பவங்களை அவர் பட்டியலிடுகிறார். போஸ்ட் ரெசரக்ஷன் மீட்டிங்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லி இந்த அதிகாரத்துக்கு நாம் தலைப்பு கொடுக்கலாம். ஏனென்றால் உயிர்த்தெழுந்து அந்த நாளிலே ஆண்டவர் ஒவ்வொருவராக சந்திக்கிற அந்த சூழலை இங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அதிலே குறிப்பாக ஒரு ஸ்பெஷல் எபிசோடு ஒன்றையும் யோவான் இங்கே இணைத்திருக்கிறார். அது என்ன? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தோமாவுக்காக மறுபடியுமாக அங்கே தரிசனம் கொடுக்கிறதையும் அதன் மூலமாய் ஒரு செய்தியை உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறேன் அங்கே பார்க்க முடிகிறது. யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். முதல் முறையாய் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாளின் சாயங்காலத்திலே சீடர்களுக்கு காட்சி தருகிறார். ஆனால் அப்போது அன்றைக்கு தோமா அங்கே இல்லை. அது நிமித்தம் அவர் திரும்பவும் 26ஆம் வசனத்திலே அதை நாம் பார்க்க முடியும். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீடர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவருடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். வழக்கம் போல அவர் சீடர் மத்தியிலே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன உடனேயே தோமாவின் பக்கமாக திரும்பி அவர் கூறுகிறார்: தோமாவே, நீ உன் விரலை நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று சொல்கிறார். அப்படி சொன்ன மாத்திரத்திலேயே தோமா அவருக்கு பிரயோஜனமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு கிரேட்டஸ்ட் கன்ஃபெஷன் என்று சொல்லி வியாக்கியானம் சொல்கிறார்கள். ஒரு உன்னதமான ஒரு ஒப்படைப்பு. நீங்களும் நானும் இப்பேற்பட்ட ஒப்படைப்பை செய்திருக்கிறோமா இல்லையா என்று ஆராய்ச்சி செய்யும்படியாக இங்கே நாம் அழைக்கப்படுகிறோம்.
அவன் மேற்கொண்டு ஆண்டவரே என்னுடைய விரலை உடைய விழாவிலே போட வேண்டும், உடைய காயத்திலே தொட்டு பார்க்க வேண்டும் என சொல்லவில்லை. ஆண்டவர் சொன்ன மாத்திரத்திலே நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் தன்னுடைய எல்லா பலவீனங்களையும் உணர்ந்தவனாய், ஆண்டவரே நீரே எல்லாம், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். திருவிழியத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள், நீரே எல்லாம். யோவான் நற்செய்தியாளர் இந்த பகுதியிலிருந்து என்ன வலியுறுத்த விரும்புகிறார், எதை சொல்வதற்காக இவ்வாறு சொல்லி வருகிறார்? அவர் ஆரம்பத்திலிருந்து ஒரு முக்கியமான சத்தியத்தை தெல்ல தெளிவாக சொல்லி வருகிறார். அது யோவான் 1:1 பார்க்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் அழுத்தம் திருத்தமாக அவர் ஆதியும் அந்தமும் ஆனவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் என்பதாக அவர் சொல்லுகிறார். 14 வசனத்திலே பார்க்கிறோம். 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே, ஆதியிலே இருந்த அந்த வார்த்தை, தேவனிடத்திலே இருந்த அந்த வார்த்தை, தேவனாய் இருந்த அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்படியானால் இங்கே ஹைலைட் என்னன்னு பாருங்களேன். 31ஆம் வசனம், அதாவது 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இந்த ஸ்பெஷல் எபிசோடு எதற்காக இணைக்கப்பட்டது என்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு தாற்பயம், ஒரு தாக்கம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகும், நீங்களும் நானும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான கடவுளை பிள்ளைகளே, கொலேசியருக்கு எழுதின நிருபத்திலே கூட பவுல் அதைத்தான் சொல்லுகிறார். கொலேசியர் 1:14 வசனத்தை பின்பு அதிலே பார்க்கிறோம், சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படியானால் அவரே எல்லாம், அவர்தான் ஆண்டவர். அவரை வெறுமனே இரட்சகராக மாத்திரம் நாம் பார்க்க முடியாது, அவர்தான் எல்லாம், அவரே ஆண்டவர் என்று சொல்லி நாம் அங்கீகரிக்க வேண்டிய, அர்ப்பணிக்க வேண்டிய, ஒப்பு கொடுக்க வேண்டிய அந்த அழைப்புக்கு நேராய் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அடுத்ததாக 29ஆம் வசனத்திலே ஒரு இன்னொரு முக்கியமான சத்தியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த பகுதி அல்லது இந்த நற்செய்தி நூலை யோவான் எழுதிய காலகட்டம் கிட்டத்தட்ட 90 AD என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்கு பின்பு 90, அதாவது கிறிஸ்து மரித்து உயிர்த்து பரமேறிய பின்பு 50 ஆண்டுகள் கழித்து எழுதப்பட்டார். அப்படி என்றால் இந்த காலகட்டத்திலே தோமாவோ வேறு எவருமோ இல்லை. யோவான் அவரோடு கூட சிலர் அந்த காலத்தில் வாழ்ந்த விசுவாசிகளுக்காகவும், அது மாத்திரமல்ல உங்களுக்காகவும் எனக்காகவும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நாங்களெல்லாம் கண்டு விசுவாசித்தோம், ஆனால் இனி வரப்போற அல்லது இப்பொழுது இருக்கிற நீங்கள், இந்த ஆடியன்ஸ், அதோடு இனி வரப்போற சந்ததி, நீங்கள் எல்லாம் காணாமல் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசித்தால் நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இங்கே ஒரு பெரிய செய்தியை நமக்கு சொல்லுகிறார். மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆசீர்வாத வாக்கியம், கண்டு விசுவாசிக்கிறதிலும் காணாமல் விசுவாசிக்கிறதிலும். சீடர்களாகி நாங்கள் எல்லாரும் இயேசுவை கண்டோம், தொட்டோம், ருசித்தோம், பார்த்தோம், கேட்டோம். ஆனால் இனி வருகிற நீங்கள் காணாமல் விசுவாசிக்கிறீர்கள். சமூகத்திலே ஒரு அழகான படம் ஒன்றை பார்த்தேன். அந்த படத்துல 2 விதமான செய்தி சொல்லப்பட்டிருந்தது. ஒரு பகுதியிலே ஒரு நபர் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னிடத்திலே பேசும், எனக்கு நீ தரிசனம் தாரும், என்னோடு வாரும், உடைய குரலை நான் கேட்க வேண்டும், நான் பார்க்க வேண்டும் என்பதாக அவர் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார். அதே பக்கத்துல இன்னொரு படம், அங்கிருந்து மேலிருந்து 2 கரங்கள், அதிலிருந்து ஒரு புத்தகம், பரிசுத்த வேதாகம் என்று அது எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியான என்ன செய்தி இங்கே சொல்லப்படுகிறது? நான் பேச வேண்டிய அத்தனையும், நீ கேட்க வேண்டிய அத்தனையும் இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான். கண்டு விசுவாசிக்கிறதிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த பதிலிருந்து நமக்கு கிடைக்கிற படிப்பினைகள் என்ன என்று பார்த்தால், முதலாவது டோட்டல் சரண்டர், அதாவது முழுமையான ஒப்பு கொடுத்தல் அவசியம் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அடுத்ததாக அன்ரிசர்வ்டு ஒபீடியன்ஸ், அதாவது நிபந்தனையற்ற கீழ்ப்படிதல். லார்ட்ஷிப் இன்வால்வ்ஸ் ஆல்வேஸ் ஒபீடியன்ஸ். கிறிஸ்தவ வெக்காபுலரியில முக்கியமான ஒரு பொருள் அடங்கிய வார்த்தை என்று எதுன்னு கேட்டா அது கீழ்ப்படுதல் சொல்கிறார்கள்.
Delayed obedience is the same as disobedience. அதாவது கீழ்ப்படிதல் என்பதுதான் கடவுளுடைய அந்த கர்த்தத்துவத்தை, அந்த லார்ட்ஷிப்பை அங்கீகரித்துக் கொள்வதில் முக்கியமான காரியமாக இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். He is the ruler, he is the boss, he is the master of our whole life. அவரே என்னுடைய என்னை ஆட்சி செய்கிறவர், அவரே என்னுடைய தலைவர், அவரே என்னுடைய எஜமான், என்னுடைய எல்லாம், என்னுடைய என்றால் ஒரு பகுதி மாத்திரமல்ல, என்னுடைய எல்லாவற்றுக்கும் அவரே எஜமான் என்று சொல்லி நாம் அவரை ஏற்றுக்கொள்ள, அவரை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையான இடத்தை அடைய அல்லது முழுமையான அந்த அதிகாரத்தை கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அதைத்தான் இந்த நாளிலே தலைப்பாக நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவே ஆண்டவரும் கடவுளும் என்று அறிக்கையிட்டு ஒப்புக் கொடுத்தல். எனக்கென்று எதுவும் இல்லை, நான் மீட்கப்பட்ட பாவி, நீ உனக்கு சொந்தம் அல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தம் அல்லவே, நீ உனக்கு சொந்தம் அல்லவே, நிமலன் கிறிஸ்து இயேசுநாதருக்கே சொந்தம். நான் அல்லது நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். நிறைவாக ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் இதை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு மிஷனரி கன்வென்ஷனிலே பங்கு பெற்ற ஒரு இளம் பெண் அங்கு கொடுக்கப்பட்ட செய்தியிலே தொடப்பட்டார். அவள் வேகமாக ஓடோடி சென்று அந்த செய்தி அளித்தவரை பார்த்து, ஐயா, நீங்கள் கொடுத்த செய்தியின் வழியாக நான் மிகவும் தொடப்பட்டேன். இயேசுவை என்னுடைய இரட்சகராக மாத்திரமல்ல ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின் செல்ல ஆசை. ஆனால் எனக்கு ஒரு பயம் இருக்கிறது. அவர் ஒருவேளை, இயேசுவானவர் ஒருவேளை என்னை அவருடைய மிஷனரியாக வேற ஏதாவது தேசத்திற்கு அனுப்பி விடுவாரோ, போக சொல்லுவாரோ என்று சொல்லி நான் பயப்படுகிறேன் என்று சொன்னான். அப்பொழுது அந்த பிரசங்கியார் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்துல பேதுருவுக்கு நிகழ்ந்த ஒரு தரிசனத்தை விளக்கி காண்பித்து அங்கே இருக்கிற ஒரு வசனத்தை, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இருக்கிற அந்த அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தவுமாய் இருக்கிற யாதொன்றை நான் ஒரு காலம் புசித்தது இல்லை என்று சொல்லி ஆண்டவரோடு பேசுகிற அந்த வசனத்தை காண்பித்து இந்த 2 வார்த்தையை முன்னால் வைக்கிறேன். அப்படியல்ல ஆண்டவரே, இதுல எந்த வார்த்தை உனக்கு தேவைப்படுகிறது, எந்த வார்த்தை நீ விளக்க விரும்புகிறாய், நீயே அது தீர்மானம் என்று சொல்லி ஒரு பென்சிலையும் ஒரு கரத்திலே கொடுத்து அவர் வெளியிலே சென்று விட்டாராம். சிறிது நேரம் கழித்து அவர் திரும்பி வந்தபோது அங்கே அவள் கதறி கொண்டிருந்தாளாம். அப்படியல்ல என்கிற அந்த வார்த்தையை அவள் நீக்கிவிட்டு ஆண்டவரே 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 என்று சொல்லி கதறினாளாம். ஒரு அடிமைக்கு எவ்விதமான உரிமையும் எஜமானிடத்துல இல்லை. எஜமானுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய எந்த தகுதியும் ஒரு அடிமைக்கு இல்லை. அடிமை எஜமானுக்கு கீழ்பட்டவள். சீடன் என்பவரும் அப்படிப்பட்டவரே. தன்னுடைய எஜமான், தன்னுடைய ஆண்டவர் தன்னை முற்றிலுமாய் ஒப்புவித்தவர் வேறு ஒன்றும் செய்ய, அவராலே சுயமாக செய்ய அவருக்கு அனுமதி இல்லை. அதைத்தான் அங்கே அவள் புரிந்து கொண்டாள். ஆண்டவரே ஆண்டவரே என்று மாத்திரம் சொன்னாரே ஒழிய அப்படியல்ல என்கிற வார்த்தையை அவள் தவிர்த்தாள். பிரியமான கடவுளை பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நம்முடைய தலைப்பின் அடிப்படையில் பார்க்கிறோம். இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் கடவுள், நீரே எல்லாம், உம்மாலை அன்றி நான் இல்லை, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை, நீரே என்னுடைய எல்லாமா இருக்கிறீர் என்ற அந்த அறிக்கையை நாம் செய்யவும் அதன் வழியாய் செயல்படவும் அழைக்கப்படுகிறோம். வெறுமனே அறிக்கை மாத்திரமல்ல, அதன் வழியாய் நாம் செயல்படவும். எனக்கென்று எந்த உரிமையும் இல்லை, அவரால் நான் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறேன், அவரே என்னை நடத்தட்டும், இப்பொழுது என்னுடைய சுயத்தை சாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆமென். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேலை, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே.
தடுவாது என்னை காத்து உமக்காய் நிறுத்தி கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்துவே. ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்துவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. அன்புக்குரிய சபையாரே, உங்களோடு கூட சில வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த இக்கட்டான காலத்திலே இந்த தொழில்நுட்பத்தின் வழியாக நாம் இந்த வழிபாடுகளை நடத்தி வருகிறோம். இதற்காக இந்த தொழில்நுட்ப உதவிகளுக்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாய் நன்றி செலுத்துவோம். இதிலே அதிகமாய் நமக்கு உதவி செய்கிற அன்பு தம்பி கேப்ரியலை ஆண்டவருக்குள்ளாக நாம் வாழ்த்துவோம். ஆண்டவர் தொடர்ந்து இன்னும் அவருடைய ஞானத்தை அதிகமாய் மக்களுக்கு தர வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்த நாளிலும் கூட இந்த வழிபாட்டிலே, இந்த காணொலி காட்சி வழிபாட்டிலே பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் நான் அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். சிறப்பில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை விழிப்புணர்வையும் நாம் பின்பற்றுவோம். இந்த நல்ல தருணத்திலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து இந்த ஊரில் இருக்கிற, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாம் மன்றாடுவோம். குறிப்பாக இந்த கொரோனாவால் யாரையும் பாதிக்கக்கூடாது என்பதற்காக அதிகமாய் ஜெபியுங்கள். பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் விரைவிலேயே குணம் பெற வேண்டும் என்று அதிகமாய் ஜெபியுங்கள். ஒருவருடைய உயிரும் இதனால் பாதிக்கப்படக்கூடாது. அதற்காக நாம் அதிகமாய் ஜெபிப்போம். இதன் காரணமாக, இந்த நோயின் காரணமாக இப்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த முழு ஊரடங்கு, இதற்காக நாம் அதிகமாய் ஜெபிப்போம். ஏனென்றால் இந்த ஊரடங்கினாலே அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேகர், குறிப்பாக தினக்கூலி நபர்கள் அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். நம்முடைய பேராயமும் கூட சுற்றுப்புறங்களில் உள்ள கிராம திருச்சபைகளிலே பாதிக்கப்பட்ட ஒரு 2000 குடும்பங்களுக்கு சிறு உதவியை உடனடியாக செய்தது. தேவைகள் உள்ளவர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள். அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஒருவேளை உங்களுடைய காணிக்கைகளில் இருந்து இப்படிப்பட்ட மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியும் என்று நீங்கள் எண்ணினால் அதை செய்யுங்கள். ஆண்டவர் அதைத்தான் இடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படி செய்கிறவர்களாக நாம் தொடர்ந்து இருப்போம். மேலும் உங்களுடைய சிறப்பான காணிக்கைகள், குறிப்பாக ஈஸ்டர் பண்டிகை கால காணிக்கைகள், பெரிய வெள்ளிக்கிழமை என்று சுயவிருப்பு களங்களில் உள்ள காணிக்கைகள், இவற்றை எல்லாம் கொண்டு வந்து செலுத்த முடியவில்லையே என்ற ஏக்கத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். என்று இந்த லாக்டவுன் முடிந்து வழிபாட்டு மணிகளை திறக்கலாம் என்று உத்தரவு வருகிறதோ அன்று நீங்கள் அந்த காணிக்கைகளை ஆலயத்திற்கு கொண்டு வந்து படையுங்கள்.
இல்லாதவர்கள் இயலாதவர்களுக்கு தொடர்ந்து உதவி செய்யுங்கள். ஒருவேளை இந்த காலகட்டங்களிலே உங்களுடைய காணிக்கைகளை நான் கடவுளுக்காக திருச்சபைக்கு செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கீழே காண்பிக்கப்படுகின்ற இந்த வங்கியினுடைய கணக்கு எண்ணுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம். உங்களால் முடிந்தால் இதை நீங்கள் செய்யுங்கள். இயலாவிட்டால் என்று இந்த லாக்டவுன் முடிந்து நீங்கள் திருச்சபைக்கு வருகிறீர்களோ அன்று இந்த காணிக்கைகளை திருச்சபையிலிருந்து படையுங்கள். தொடர்ந்து ஜெபியுங்கள். நாம் திருச்சபையிலே மீண்டும் கூட வேண்டும். ஆண்டவர் நமக்கு ஆலயத்தை தர வேண்டும், ஆலய கூடுகையை தர வேண்டும் என்பதற்காக அதிகமாக ஜெபியுங்கள். நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை நிறைவு செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து காப்பாற்றி வழிநடத்தி வருகின்ற அன்பின் கடவுளே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே நீ வெளிப்பட்டீர் என்பதை இந்த நாளிலும் கூட உங்களுடைய வார்த்தை முடியாமல் நாம் அறிந்திருக்கிறோம். எங்கள் ஆண்டவரே, எங்கள் கடவுளே என்று அவரை அறிக்கையிடுவதற்கு ஏற்ற பலனை உம்முடைய தைரியத்தை தொடர்ந்து எங்களுக்கு தாரும். இந்த இக்கட்டான காலத்திலே உம்முடைய கரத்திலே ஒரு சரியான கருவிகளாக நாங்கள் இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ உதவி புரியும். எங்கள் எல்லாரையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆண்டவர் எங்கள் தேவைகளை பொருட்படுத்திக் கொள்ளும். தூர தேசத்திலே இருக்கக்கூடிய எங்கள் திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக அதிகமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை கண்ணோக்கி அருளும். அவர்களுக்குரிய பாதுகாவலை தந்து அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையிலும் ஆலயத்திற்கு வர முடியவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற எல்லாரையும் கரத்தில் எடுத்துக் கொடுக்கிறோம். கர்த்தர் வெகு சீக்கிரத்திலே நன்மைகளை தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ தொடர்ந்து எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தி ஆசீர்வதியும். எங்கள் எல்லாரும் கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதம்